நம்ம இந்தியா பேட்டிங்ல கம்பேக் குடுத்த மாரி, பவுலிங்லயும் கம்பேக் குடுத்து, அழகா இங்கிலாந்த வீழ்த்திட்டாங்களேப்பா! இப்படி சொல்ற மாரி தான் இன்னைக்கு மேட்ச் இருந்துச்சுங்க. இன்னைக்கு நடந்த மேட்ச்ல நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 181 ரன் எடுத்தோம். இத பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? பரவால்லப்பா, நல்ல ஒரு ஸ்கோர எடுத்தாச்சு. நம்ம என்ன பண்ணணும்? பவர் பிளேல மட்டும் ரன்ன கண்ட்ரோல் பண்ணி, அழகா இங்கிலாந்தோட விக்கெட்ட எடுத்துறணும். எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேட்ச் நம்ம கையில தான் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தோங்க. ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேற. பவர் பிளேல நம்மனால எங்க விக்கெட் எடுக்க முடிஞ்சுச்சு. பெண்டக்கிட்டும், பிலிப் சால்ட்டும் பார்ட்னர்ஷிப்ப போட்டாங்க பாருங்க. சும்மா வேற லெவல் பார்ட்னர்ஷிப்ங்க. பவர் பிளேல பயங்கர அதிரடியா விளையாண்டாங்க. இதுலயும் பிலிப் சால்ட் கூட கொஞ்சம் பொறுமையா தாங்க விளையாண்டாரு. ஆனா பெண்டக்கிட்டு மனுஷன் அதிரடினா அதிரடி பட்டைய கிளப்பிட்டாரு. இதனால இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப்பே 60 ரன்னுக்கு மேல போயிருச்சு. நம்ம என்னதான் பண்ண போறோமோன்னு புலம்பிட்டு இருந்தோம். அப்பதாங்க ரவி பிஸ்னாயி, எதுக்கு கவலைப்படுறீங்க? நான் பவர் பிளேல கடைசி பால்ல கூட விக்கெட் எடுத்து தருவேன் அப்படின்னு சொல்லி அதிரடியா விளையாண்டுட்டு இருந்த பெண்டக்கிட்ட தூக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஓவர்ல அக்சர் பட்டேல் பிலிப் சால்ட்டோட ஸ்டெம்ப் தெறிக்கி விட்டாரு. அதுக்கப்புறம் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் பட்லர் வந்தாருங்க. இத பார்த்தவொடனே இவரோட விக்கெட் எடுக்கணும்ப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்பதான் பிஸ்னா இருந்துகிட்டு எனக்கு ஒரு விக்கெட் எடுத்தா பத்தாது, பட்லரோட விக்கெட்டை நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி பட்லரோட விக்கெட்டை எடுத்தாருங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு கன்கஷன் சப்ஸ்டியூட்டா வந்த ஹர்ஷித் ராணா வந்த மனுஷன் அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல அவரும் லிவிங்ஸ்டனோட விக்கெட் எடுத்தாரு. ஒரு பக்கம் இப்படி இங்கிலாந்துக்கு மாத்தி மாத்தி விக்கெட் போயிட்டு இருந்துச்சு. இதை பார்த்தவனே இதே மாதிரியே பவுலிங் போட்டா போதும், ஈஸியா இந்த மேட்சை வின் பண்ணிடலாம் அப்படின்னா ஆசையா பார்த்துட்டு இருந்தோம். ஆனா நம்ம ஆசையில மண்ணள்ளி போடுற மாதிரி ஹாரி ப்ரூக் இருந்துகிட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாருங்க. மனுஷன் உங்களோட பேட்ஸ்மேன்ஸ் மட்டும்தான் ஹாஃப் செஞ்சுரி அடிப்பாங்களா, நானும் தான் ஹாஃப் செஞ்சுரி அடிப்பேன் அப்படின்னு 6 4 சொல்லிட்டு அடிச்சு பட்டைய கிளப்பி வேற லெவல் இன்னிங்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாரு. இதுலயும் பாத்தீங்கன்னா 14வது ஓவர் ஹர்ஷித் ராணாவோட ஓவர்ல பிரிச்சு மேய்ஞ்சிட்டாருங்க. 2 6 4ன்னு சொல்லி அந்த ஓவர்ல மட்டும் இங்கிலாந்து 18 ரன் எடுத்தாங்க. இதை பார்த்தவனே அங்கே நம்மளோட சோழி முடிஞ்சு அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனா அதுக்கு அடுத்த ஓவரே வருண் சக்கரவர்த்தி பவுலிங் போட வந்தாரு. விக்கெட் எடுப்பதில் நான் சக்கரவர்த்தியடா அப்படின்னு ரொம்ப அழகா நல்லா விளையாண்டுட்டு இருந்த ஹாரி ப்ரூக் தூக்கிட்டாருங்க. அவரோட விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாம அந்த ஓவர்ல கார்ஸோட விக்கெட்டே தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இங்கிலாந்துக்கு ஒரு பக்கம் விக்கெட் போயிட்டே இருந்துச்சுங்க. சரி நம்ம ஈஸியா இங்கிலாந்தோட ரன்னை கண்ட்ரோல் பண்ணிடலாம் நினைக்கும் போது ஜாமி ஓவர்டன் மட்டும் நின்று மனுஷன் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்துட்டு இருந்தாருங்க. இதை பார்த்த உடனே நமக்கு பக்கு பக்குன்னு ஆயிப்போச்சு. ஏன்னா 19வது ஓவர்லாம் பயங்கரமா ஹர்ஷித் ராணாவோட பால்ல 4 அடிச்சு அசத்தினாரு. அப்பதான் இவரை தூக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அழகா லட்டு மாதிரி கேட்சுங்க. இவரோட கேட்ச போய் சஞ்சு சாம்சன் ஓடி பிடிக்கிறேன்னு சொல்லி மிஸ் பண்ணிட்டாரு. அழகா வருண் சக்கரவர்த்தி விட்டா அவரே பிடிச்சிருப்பாரு. ஆனா நான் பிடிக்கிறேன்னு சொல்லி அவரையும் கெடுத்து விட்டாருங்க. இந்த கேட்ச் மிஸ் பண்ணதை பார்க்கும்போது நமக்கு செம்ம கடுப்பு. இன்னைக்கு மேட்ச் மட்டும் தோக்கட்டும், அப்புறம் வச்சுக்கிறோங்களா அப்படின்னு பயங்கரமா புலம்பிட்டு இருந்தான். அப்பதான் ஹர்ஷித் ராணா இருந்துகிட்டு விடுங்கப்பா விடுங்கப்பா, டென்ஷன் ஆகாதீங்க, ஏதோ சின்ன பசங்க தெரியாம பண்ணிட்டாங்க, நானே விக்கெட் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவரே ஜேமி ஓவர்டனை போல் பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிலாந்தால ஒண்ணுமே பண்ண முடியல. 166 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால இந்த மேட்சை நம்ம 15 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டோங்க. இப்ப இந்த மேட்சை வின் பண்ணது மூலமா இங்கிலாந்துக்கு எதிரான T20 சீரீஸை ரொம்ப அழகா இப்பவே நம்ம வின் பண்ணிட்டோம். இப்ப இதனால கடைசி மேட்ச் ஒரு சாதாரண மேட்சா தான் இருக்க போகுது. இப்ப உண்மையிலே இந்த மேட்ச்ல நம்ம இந்தியா வின் பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுக்கு நம்ம பேட்டிங் பவுலிங் ரெண்டுலயுமே ஒரு சூப்பரான கம்பேக் கொடுத்ததாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல பேட்டிங்ல திணறணும், அதுக்கப்புறம் நல்ல கம்பேக்கை கொடுத்தோம். அதே மாதிரி பவுலிங்ல ஸ்டார்டிங்ல திணறினாலும் அதுக்கப்புறம் நல்ல கம்பேக்கை கொடுத்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.